நம்ம கிச்சனில் இன்றைக்கி நான்வெஜ் ரெசிபி தான் பண்ண போகிறோம். அதுவும் மட்டனில் குழம்பு பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மட்டன் குழம்பு வறுத்து அரைச்சி மட்டன் குழம்பு பண்ணியிருப்போம். தேங்காய் இல்லாமையும் மட்டன் குழம்பு பண்ணியிருப்போம். இன்றைக்கி நம்ம தேங்காயெல்லாம் ஊற்றி மட்டன் குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். 1/2 கிலோ மட்டனை க்ளீன் பண்ணிவிட்டு குக்கரில் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், உப்பு, 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். அந்த மட்டன் முங்குற அளவுக்கு ஊற்றினா போதும். இப்போ கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுக்கலாம். விசில் போட்டுட்டு 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். மட்டன் விசில் விட்டு ஆஃப் பண்ணியாச்சு. அடுத்து தாளித்து விட்டலாம். ஒரு கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 துண்டு பட்டை, கொஞ்சம் கருவேப்பிலை பொரிஞ்சதுமே ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அதை போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதையும் வதக்கிட்டு நல்லா அந்த பச்சை வடை போகிற அளவுக்கு வதக்கிடலாம். வதக்கினதுக்கப்புறம் ஒரே தக்காளி சின்னதாக வெட்டியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு உருளைக்கிழங்கு அதையும் அது கூடவே சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி உருளைக்கிழங்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சோம் இல்லையா மட்டன், அதைய வெறும் மட்டனை மட்டும் எடுத்து சேர்த்துக்கலாம். தண்ணியெல்லாம் அது கூட சேர்க்க வேணாம், வெறும் மட்டன் மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த மட்டனை ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் நம்ம மட்டன் வேக வச்சோம் இல்லையா அந்த மசாலா தண்ணி, அதையும் வதக்கின மட்டன் கூட சேர்த்துடலாம். இப்போ இது நல்லா கொதித்து வெந்துட்டு இருக்கட்டும். இப்போ இதில் நம்ம உப்பெல்லாம் சேர்க்க தேவையில்லை, ஏன்னா உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். அதனால் உப்பு போட தேவையில்லை. வேகிறதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சிடலாம். ஒரு துண்டு தேங்காயை நான் மிக்ஸி ஜாரில் போட்டுறேன். 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் மிளகு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 1 கிராம்பு, 1 ஏலக்காய் தண்ணி ஊற்றி பேஸ்ட்டு போல் அரைச்சி எடுத்துடலாம். தேங்காய் பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. மட்டன் நம்ம தாளித்து விட்டோலையே அதையும் பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து வெந்துட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம அந்த அரைச்ச தேங்காயை இதில் சேர்த்துடலாம். தேங்காய் ஊற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான அளவுக்கு நம்ம குழம்புக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். தேங்காய் ஊற்றினதுக்கப்புறம் நமக்கு தேவைப்பட்டால் உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு இப்போ மூடி போட்டு மூடிடலாம். மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் கிட்ட நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு மட்டன் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வெந்து வந்திருக்கு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, அப்புறமா பரோட்டா, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப பொருத்தமாக இருக்கக்கூடிய ஒரு மட்டன் குழம்பு. இந்த மட்டன் குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.